நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் மூலயமா இன்ட்ராடே பேங்க் நிஃப்டிக்கான இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதோட என்ட்ரி பாயிண்ட், டார்கெட் அண்ட் சப்போர்ட் லெவல் தந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்படக்கூடியவங்க இந்த லிங்கை பயன்படுத்தி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் இந்த லிங்கை பயன்படுத்தி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெலிகிராம் குரூப் ஆக்சஸ் இருக்குது. ஸோ அதில் லைவ் மார்க்கெட் அப்படின்னு நான் தந்துட்டுருக்கேன். வேணுங்கிறவன் இந்த டெலிகிராமோட லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் அனலைஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்றத மார்க்கெட்டுக்குள்ளே போய் என்னெல்லாம் இன்றைக்கி நம்ம லெவல்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்ம லெவல்ஸ் படி ஃபிபனாச்சி சார்ட் படி நேற்றே இந்த லெவல்ஸ் எல்லாம் தந்திருந்தேன். நோ ட்ரேடிங் ஜோன் சொல்லியிருந்தேன். இந்த நோ ட்ரேடிங் ஜோன் கீழே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கோம் புட் ஆப்ஷனில். இங்கே பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 534 பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணியிருக்கலாம் இந்த இடத்துக்கிட்டேருந்து. அதாவது நீங்கள் 49,900க்கு அப்புறம் தான் நீங்கள் பிஇ சைடு ஃபோக்கஸ் பண்ணும் பிகினர்ஸ்க்கு சொல்லியிருப்பேன். நீங்கள் யாராவது ரிஸ்கி ட்ரேடரோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 500 பாயிண்ட் ஈஸியாக கேதர் பண்ணிக்கலாம் நீங்கள், சரிங்களா? ஸோ இது புட் ஆப்ஷன் நீங்கள் கீழே ஃபாலோ ஆகும்போது ஃபிப்ரவரி சார்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடச்சிருக்கும். அதே மாதிரி நான் எப்போவுமே வீடியோவில் சொல்கிறது தான், ஃபஸ்ட் கேண்டில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 150லேருந்து ஒரு 200 பாயிண்ட்ன்றது ஆவரேஜாக நார்மலாக இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட் கேண்டில் பாருங்கள் 9.15க்கு. ஸோ 615 650 50 to 70 கிட்ட போகிற மாதிரி போயிட்டு ஃபேக் பிரேக்கப் அங்கேருந்து கீழே விழுந்துட்டான் மார்க்கெட். ஒரே கேண்டில் 500 பாயிண்ட் போயிருப்பான் பாருங்கள். இங்கே பாருங்கள். ஸோ இங்கேருந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் போயிருக்கிறத பாருங்கள். ஸோ ஒரே கேண்டில் 524 பாயிண்ட். அதுக்கு அடுத்த கேண்டில் பாருங்கள், அவனும் 400 பாயிண்ட் போயிருப்பான். ஸோ இந்த ரெட் கேண்டில் பாருங்கள். ஸோ இவன் 416 பாயிண்ட்டு. ஸோ மொத்தத்தில் ஒரு நாளையோட அதிகபட்சம் வீழ்ச்சி 500 பாயிண்ட்டு கீழே மார்க்கெட் போயிட்டான். 900 பாயிண்ட் மார்க்கெட் கீழே போயிட்டான். ஸோ அப்படின்றப்போ அதுக்கு அடுத்து மார்க்கெட்டை ஃபுல் டே என்ன பண்ண போகிறான் அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியத்தை டிகே தான் பண்ணுவோம். ஸோ எந்த அளவுக்கு இதில் புட் ஆப்ஷனில் ப்ரீமியம் நீங்கள் கெயின் பண்ணீங்களோ, ப்ராஃபிட் எடுத்தீங்களோ, அது நீங்கள் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போடலை அப்படின்னா என்ன பண்ணுவோம், அடுத்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் மார்க்கெட் மூவ் பண்ணி உங்களோட ப்ராஃபிட் எல்லாத்தையும் ஸ்டாப் லாஸ் ரன் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபிப்னாச்சியில் உங்களுக்கு லெவல்ஸை தந்துடுவோம். அந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம், சரிங்களா? இந்த இடம் ஏன் ரிவர்சல் ஆனால் அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோன். ஏற்கனவே ஒரு வாட்டி மார்க்கெட் இங்கேருந்து அப்சைடில் மூவ் பண்ணவன் 2000 பாயிண்ட் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் கீழே 1200 ரூபாய் கரெக்ஷன் திரும்பவும் மேலே போனது பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இங்கேருந்து திரும்ப கரெக்ஷன் எடுத்துக்கும் போது ஒரு 4000 பாயிண்ட் கரெக்ஷன் எடுத்திருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா 4000 பாயிண்ட் கரெக்ஷன் இந்த இடத்துல எடுத்திருப்போம், சரிங்களா? ஸோ இதான் டிமாண்ட் ஜோன் சொல்கிறது. இங்கே தான் பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்டு, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், எஃப்ஐஐ எல்லாமே பை பண்ணக்கூடிய இடம். அதனால தான் மார்க்கெட் இன்றைக்கி ஃபால் ஆகிட்டு டே கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விக் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டான். ஆக்சுவலாக இது நல்லா சாலிடாக க்ளோஸ் வச்சுருந்தான் அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா கீழே நல்லா சாலிடாக பிரேக் டவுன் ஆகிறது வாய்ப்புகள் இருந்தது. ஸோ இந்த இடத்துல க்ரீன் கலரில் ஏன் ஜோன் இருக்குன்னா இது பையிங் ஜோன், டிமாண்ட் ஜோன், சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஸ்ட்ராங்காக மேலே போயிட்டு கீழே விழுகும்போது அந்த இடம் சப்ளை ஜோனாக மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 52,600 53,000 தான் உங்களுக்கு அதுக்கு அடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சா மட்டும்தான் டே கேண்டில் உங்களுக்கு அப்சைடில் மூவ்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்பில் டைம் டு டைம் நான் உங்களுக்கு அப்டேட் தந்துட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கான லெவல்ஸையும் நான் நேற்றே ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அதுக்கான என்ட்ரி எது, அதுக்கான சப்போர்ட் லெவல் எது அப்படின்றத மார்க்கெட்டில் ஒன் டே பிஃபோரே நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ லைவ் மார்க்கெட்லேயே உங்களுக்கு அப்டேட் தந்துட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், 11 மணி போல் நம்ம லெவலில் பேஸ் பண்ணி நீங்கள் ஃபிபனாச்சி சார்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷனை கம்பைன் பண்ணி ட்ரேட் எடுத்திருந்தாலே உங்களுக்கு ஒரு 500 பாயிண்ட் ஈஸியாக கிடச்சிருக்குன்றத ஸோ இந்த 11 மணிக்கு அப்டேட் தந்திருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புட் ஆப்ஷன் 50-500 புட் ஆப்ஷன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் அப்படின்றதே நான் எல்லா லெவலும் டார்கெட் அச்சீவ் பண்ணுறான்றதை மெசேஜ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 50-500 ஸ்ட்ராங் செல்லர் ஜோன், கேர்ஃபுல் காய்ஸ், ஸ்ட்ராப் ப்ளஸ்ன்றதை 11:21க்கு சொல்லியிருப்பேன். 11:21க்கு கரெக்டாக சொல்லியிருப்பேன். 50-500 ஸோ நம்ம ட்ராப் பண்ணக்கூடிய ஜோனுன்றதை. ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் திரும்ப மேலே போனான்னா அங்கேருந்து மார்க்கெட் விழுந்துருவான்றதை
11:20க்கெலாம் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். 11:21. ஸோ 11:30 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அங்கேருந்து மேலே போயிட்டு கீழே விழுந்திருப்பான். சரிங்களா? ஸோ அதே மாதிரி எந்தெந்த லெவலில் வந்து 50, 500 காலன் போட்டு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ யார் வந்து எந்த பக்கம் சப்போர்ட் எடுத்து பிஇபியை பிரேக் பண்ணி மேலே வராங்களோ அந்த சைடு மார்க்கெட் வந்து மூவ் ஆகுன்றதை தெளிவாக சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு நண்பர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாரு, மார்க்கெட் ஏன் இப்போ வந்து ரெக்கவர் ஆகுது சார் அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் என்ன சொல்லியிருந்தேன், மார்க்கெட் ஆல்வேஸ் வந்து ரீட்டைலர்ஸும் பிகினர்ஸும் என்ன பண்ணுவோம், நியூ ட்ரேடர்ஸு நம்ம வந்து மார்க்கெட் வந்து எந்த பக்கம் போகுதுன்னு பார்க்காம பிளைண்டாக நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு அனுபவம் கிடையாது. ஸோ ஆனால் வந்து இன்வெஸ்டர்ஸு எஃப்ஐஐ எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க எங்கே வந்து டிமாண்ட் ஜோன் இருக்கோ அவங்க தான் வந்து பை பண்ணுவாங்க. எந்த இடத்துல வந்து சப்ளை ஜோன் இருக்கோ அந்த இடத்துல வந்து அவங்க வந்து செல் ஆஃப் பண்ணுவாங்க அப்படின்றத அவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லி இந்த சார்ட்டை வந்து டே சார்ட்டில் வந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து டிமாண்ட் ஜோன் இருக்குது, அதனால தான் மார்க்கெட் வந்து கரெக்டாக அங்கே ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ரெக்கவர் ஆகிறான் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ என்னோடய மெசேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் டு டைம் இந்த மார்க்கெட்டோட டைரக்ஷன் என்னன்றதை தெளிவாக சொல்லிடுவேன். இங்கே பாருங்கள், 50, 500 சிஇஆர் பிஇ வில் டிசைட் மார்க்கெட் டைரக்ஷன் கைஸ் அப்படின்றத 12:19க்குலாம் சொல்லிட்டேன். ஸோ 12:19க்கு மார்க்கெட்டோட டைரக்ஷன் யார் டிசைட் பண்ணுவான்னு சொல்லிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ 12 மணிக்கு 19 இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கன்சல்டேட் தான் ஆனால் இந்த இடத்துல ஒரு ஃபால் தந்திருக்கான் பாருங்கள். எவ்வளோ தெளிவாக நான் உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக வந்து நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். 12:19க்கு இங்கே சொல்லிட்டேன் உங்களுக்கு. இங்கேயே 2 கேண்டில் 5 நிமிஷம் கேண்டில் கன்சல்டேஷன் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் விழ போகிறான்றதை தெளிவாக நான் சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திருந்தா கூட உங்களுக்கு இந்த ரெட் கேண்டில் வந்து 250 பாயிண்ட் 272 பாயிண்ட் ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ அதே மாதிரி நம்ம பிஇபி லெவல் வந்து என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படின்றத வாங்க போய் பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 50, 600 புட் ஆப்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். ஸோ நம்ம பிஇபி லெவலுக்கு மேலே R1 லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்து எல்லா டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா போனஸ் பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 466 வரையும் ரீச் ஆகிருக்கான். அதாவது 954. ஸோ இன்றைக்கி லோ வந்து 390 போயிருக்கான். அதுக்கு மேலே வந்து 953 போயிருக்கான். ஸோ நம்மளோட என்ட்ரி லெவல் 469 தான். ஸோ 469லேருந்து இன்னைய ஹை வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 466 பாயிண்ட் நமக்கு வந்து லாபம். சரிங்களா? அதே மாதிரி 50, 500 புட் ஆப்ஷன் பாருங்கள். ஸோ 50, 500 புட் ஆப்ஷன் கரெக்டாக வந்து நம்ம பிபி லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு எல்லா டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா போனஸாக ஒரு 100 பாயிண்ட் தந்திருப்பான். ஸோ நம்ம தந்த நேற்று வந்து போனஸ் லெவல் வந்து 775 தந்திருப்பேன். ஸோ ஆர் லெவல் வந்து R1, R2, R3 வரையும் 544 தான் நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? அதுக்கு மேலே ப்ளஸ் 775ன்றதை நான் வந்து சார்ட்டில் சொல்லியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கைஸ் 500 பார்த்தீங்கன்னா 544, அதாவது என்ட்ரி லெவல் 471, R1 வந்து 500, R2 507, R3 வந்து 544 ப்ளஸ் 775ன்றது இது போனஸ் லெவல். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், போனஸ் லெவல் வந்து கரெக்டாக வந்து 775 அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கும் மேலே ஒரு 100 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக தந்திருக்கான். இது வந்து நான் வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் மார்க் பண்ண லெவல்ஸ் கிடையாது கைஸ். இது வந்து 1 டே பிஃபோரே இங்கே பாருங்கள், ஒரு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் எஸ்டர்டே 11:51 PM நான் அப்லோட் பண்ணது. சரிங்களா? இந்த யூடியூப்லேயும் நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து இது வரைக்கும் 232 வீடியோஸ் போட்டிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. அதில் ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் சொல்லியிருப்பேன். ஸோ பார்த்து பயனடைச்சிக்கோங்க. ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 50, 500 புட் ஆப்ஷனு இந்த அளவுக்கு சூப்பராக 400 பாயிண்ட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் 50, 300 என்ன இருக்கான்னு பாருங்கள். 50, 400, 300லாம் இது பாருங்கள். 50, 400 புட் ஆப்ஷனும் வந்து பிஇபி லெவலில் அப்ளை பண்ணி நமக்கு மேலே வந்து 334 பாயிண்ட் தந்திருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா போனஸ் லெவல் வந்து 41 பாயிண்ட் வந்து போகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிட்டான். சரிங்களா? அதே மாதிரி 50, 300 புட் ஆப்ஷன் பாருங்கள். ஸோ நம்ம பிபி லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து மேலே வந்து ஆல் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு டுடே ஹை எவ்வளோ தூரம் ரீச் ஆகிருக்குன்னு பாருங்கள். போனஸ் லெவல் வரைக்கும் போகலை. இப்போ பாருங்கள் 258 பாயிண்ட் நமக்கு வந்து இன்றைக்கி வந்து லாபம் கிடச்சிருக்கும். ஸோ நம்ம பிபி லெவலில் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்திருந்தாலே நமக்கு 250 பாயிண்ட்ஸ் வந்து 50, 300 புட் ஆப்ஷனில் கிடச்சிருக்கும். 50, 200 புட் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ 50, 200 புட் ஆப்ஷன் பிபி லெவல்லேருந்து R4 வரையும் 177 பாயிண்ட்ஸு. இதுவே S1லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 228 பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம கால் ஆப்ஷனே நமக்கு வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணியிருப்போம். அதையும் பாருங்கள் 50, 200 கால் ஆப்ஷன் பாருங்கள்.
ஸோ மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து கால் சைட்லேயே வந்து நமக்கு வந்து டார்கெட் வந்திருக்கான். ஸோ மார்க்கெட் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாலும் நம்ம பிபி லெவலில் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் சைட்லேயும் ப்ராஃபிட் கிடைக்கும், புட் சைட்லேயும் கிடைக்கும். அதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தட். சரிங்களா? ஸோ இந்த பிபி லெவலில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் கால் சைடில் பாருங்கள் 11:30 மணிக்கு பாருங்கள் கரெக்டாக பிரேக் பண்ணி R1 R2 R3 R4 வரையும் போயிருக்கா. 201 பாயிண்ட் வந்து நமக்கு லாபம் R4 அபவ் வரைக்கும். அதே மாதிரி பிபி லெவலேருந்து கரெக்டாக வந்து நம்ம R3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 139 பாயிண்ட் லாபம். R3 R4 ஓகே R3. ஸோ நம்ம S1லேருந்து சப்போர்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அங்கேருந்து யாராவது ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 183 பாயிண்ட்ஸ் லாபம். இதுவே S3லேருந்து யாராவது ரிஸ்கி ட்ரேடர்ஸ் யாராவது ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 384 பாயிண்ட்ஸ் வந்து கால் சைடில் லாபம் கிடைச்சிருக்கும். ஸோ இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ இன்னும் நீங்கள் வந்து 50,000 உள்ள கால் ஆப்ஷன்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் அக்யூரேட்டாக நமக்கு கால் சைடில் நல்லா வந்து பெனிஃபிட் கிடைச்சிருக்கும். இதுதான் நான் தந்த லெவல்ஸ் வந்து இவ்வளோ தான், அதனால் நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகே கைஸ், ஐ ஹோப் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட நல்ல கமெண்ட்ஸை வந்து எனக்கு வந்து ஃபீட்பேக்காக தெரிவிங்க. என்னோட ஏதாவது குறைகள் இருந்தாலும் என் சேனலில் அதையும் நீங்கள் வந்து எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். என் சைடில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு நல்ல வீடியோஸை தொடர்ந்து நான் போட ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க. ஓகே கைஸ், ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். மீண்டும் நாளைய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.